செருப்பா அடிக்கிற இருபது பேர் வீச்சரவா வச்சிருக்காங்க ஒன்றையும் கொண்டு வரேன் எல்லாம் கடவுள் விட்ட வழி நடக்க வேண்டியது நடந்து போச்சு. குளிச்சுட்டு போலாம் வாங்கடா. ஓடி போனவன் போலீஸ் கூட்டி அரத்துக்குள்ள கேட்டு போயிடலாம். போலாங்கறல்ல உனக்கு மாப்பிள்ள சொல்றாம்ல போ போல நமக்குள்ள அடிச்சுக்கிட்டானு போ சொல்லுமா அந்த பிள்ளைய ஓரமா அவங்களாம் வந்துட்டாங்க. ஓரமா போமா போ தள்ளுறி. அம்மா வணக்கம்மா. வணக்கம் அம்மா. கொஞ்சம் தள்ளுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. யார் எதையும் தொட்டுறாதீங்க மாமா, எதையும் தொட்டுறாதீங்கம்மா. எவிடன்ஸ்மா. அப்படி கூப்பிட்டு
பாத்தீங்களா? இது ஒண்ணுதான் சாட்சி. இதை வச்சுக்கிட்டு நான் என்னத்தான் கேஸ் எழுதுறது? குத்தி பதிலிச்சு போச்சுங்க அதுக்கு. இந்தா சட்டப்படம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இருக்குதுல அதான் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் என் சட்டையை கொண்டா. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வரேன். கொஞ்ச நாளைக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. ஏன்? பள்ளிக்கூடம் நல்லமநாயக்கனூர்ல இருக்கு. நமக்கு அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. பிள்ளைகளை என்ன செய்வாங்க? மத்த பிள்ளைகள்லாம் போகுது. சின்ன கோளாறுப்பட்டில இருந்து எந்த பிள்ளையும் போகாது. 3-4 மாசம் படிக்கலாம் ஒண்ணு கட்டு போயிடாது. வாடா. ஆச்சா நான் சொன்னபடி ஆச்சா குத்த பரம்பரை ரத்த கையத்து போட்டு விட்டு இல்ல போதுமா ஏன் குடிய கெடுத்தது போயிரு ஓடு நீ ஓடிட்டே இருக்க வேண்டியதா எங்க ஒரு ஆளு போய் சொன்னைய தேடி பிடிச்சிரு ஆமா நீ எதுவுமே செய்யல உன் தாடையில யாரோ போய் அப்படி பேரை கொண்டு வந்துருச்சியா வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் வாராதது வந்துருச்சு புத்தி வந்துருச்சியா எனக்கு வீடு உன் தாலி அத்துட்டு போறாங்க நல்ல மனைக்கு இருக்காரங்க இந்த ஆளால ஐயா எனக்கு ஆசை காட்டு வாக்கு கொடுத்து ஐயா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அத்துட்டு பாவி கூட வந்தல இப்ப ஒதுக்குற ஒரு கூட்டமா போனோம் எதுவா இருந்தாலும் ஒன்று அந்து போறான் இல்லைங்கயா போலீஸ்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிவிட்டா போய் சொல்லக்கூடாது சொல்றாங்க செய்யாத கொலை எப்ப செஞ்சு போறேன். கொலை செஞ்சது நீயும் கொத்தாளனும். நெசமா பொய்யா? நெசம் நெசந்த எது நெசம்? நான் கொத்தாள நான் மட்டும்தான் கொலை செஞ்சேன். நீ செய்யலப்பு. ஏய் பெருமா வா சொல்றத கேளு. கேட்டில்ல நான் செய்யல. ஏய் இந்த பச்சை போ 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 தொடக்கூடாது போங்க. அடி பாவி என்னாலே அத்தப்படாத இந்த பேச்சல அப்புறம் பேசு. ஏய் பெருமா நரபராதி அவனுக்கு ஒண்ணு வராது. மாப்ள நீ நரபராதி நிரூபிக்கிற குத்தத்தை ஒத்துக்குறேன். அப்புறம் நான் நிரபராதி நீ என்ன நிரூபிக்கிறது? நான் நிரபராதி அதான் என்ன நீ கொலை செஞ்ச. வணக்கம். வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ராமராசு சாட்சியை கூட்டி வந்திருக்கேன். இங்க வச்சுக்கலாமா ஸ்டேஷன்ல வச்சுக்கலாமா? இங்கேயே வச்சுக்கிறோம். வைக்கலையா நீங்களும் போங்க. போடா நீங்க தானே பேசுறவரு போங்க. விருமாண்டி ஒன்றும் பயப்பட வேணாம். ஐ விட்னஸ் ராமராஜ் நம்மளை நம்பி வந்திருக்கான். நம்ம தான் அவனை பார்த்துக்கிறணும். ஏல ஜெயிக்கிற கட்சியில சேர்ந்திருக்க நீ உனக்கு ஒண்ணும் வராது. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சாப்பிட்டே நீ? இல்லைங்கயா. பேச்சே சாப்பாடு ரெடி பண்ணு. பேக்காமா மாப்ள வா. 4 பேருக்கு முன்னாடி நாயக்கர் ரொம்ப அவமானமா பேசிவிட்டாரு. என்ன சொன்னாரு? இதெல்லாம் நடந்தது தெரிஞ்சும் கொத்தாலன்ட்ட காசு வாங்கி விட்டியேன்ட்டாரு. நீ என்ன சொன்ன? சத்தியமா வாங்கலைன்னு தான் சொன்னேன். பாத்தியில வேலை முடிஞ்சது வாங்கின்னு சொல்றது நல்லதா போச்சு. இல்லைன்னா பொய் சித்து மாவுல போயிருக்கேன். நான் கொலை செய்யல. கோர்ட்டில் அப்படிதான் முடிவாகும் இல்லையா பேய்காமன் சார்? முடிவாகாது ஆக்கணும் வைக்கல. ஆக்க இது என்ன சோறா? நான் ஒரு தப்பும் செய்யல. அதை எந்த கோர்ட்ல வேணாலும் சொல்லுவேன். சரி யார் செஞ்சதுன்னு கேட்டா என் தாலியும் பிள்ளையும் நாசமா போயிரும். அவரை காட்டி கொடுத்துறாதுங்க. உங்களை யாருன்னா கேக்குறேன். என் தாலியை காப்பாத்துங்க. சரி சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க கொன்றாஸ் தோட்டத்துக்கு அவரை பார்க்க போயிருந்தீங்களா?
உண்மையை சொல்ல வேண்டியதானே? இல்லைங்கய்யா, அன்னைக்கு நான் கொத்தாளத்தேவர் கூட அவர் வீட்டில் இருந்தேன். அவங்க மனுஷனை கொண்டாங்க, நான் நெசத்தை கொன்னேன். போய் பேசி நெசத்தை தோக்கடிச்சேன். மத்தவ செஞ்ச பாவம் என் மேல ஒட்டிக்கிருச்சு. தப்பு. கிணத்துக்குள்ள இருக்கும்போது நல்லவனா இருந்தேல, வெளியே வந்து போய் சொல்றேன், உன்னை வெளியே விட்டதே தப்பு. அண்ணாமநாயக்கர் கொடுத்த புகாரின் பேரில் செக்ஷன் 302 கீழ் கைது செய்யப்பட்ட விருமாண்டி தேவர், கொத்தாள தேவர், கோட்டைச்சாமி, ராசுக்காலை, சின்னக்கருப்பு, கோடாங்கி மற்றும் அவரது வயராவை சார்ந்தவர்களை குற்றவாளிகள் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லாததால் இந்த வழக்கில் இருந்து இந்த நீதிமன்றம் விடுவிக்கின்றது. மேலும் தீவிர விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆவணம் செய்யுமாறு காவல்துறை பணிக்கப்படுகிறது. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, போய் ஜெயிச்சுட்டதான் நினைக்காத. எப்பவுமே கடைசியில சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். அது வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கிடுவேன். உன்னால முடியுமா? மனசு தாண்டா கோர்ட். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். என் கிணத்துல சாக்கடையை கலக்க விட்டேன். நான் எங்க அப்பத்தா கிணத்துல சாக்கடையை கலக்க விட்டேன். இந்த பாவத்தை எப்படியாவது என் தலையில இருந்து எடுத்துருந்தேன். அதுக்கு பிராயச்சித்தமா தான் என் சொத்தை பூரா இந்த ஊருக்கு எழுதி. அப்படியெல்லாம் செஞ்சிடாத. செஞ்சாச்சு. நல்ல நாயக்கரையா வக்கீல் ரகசியமா சொல்லி என் சொத்தை பூரா ஊருக்கு எழுதி கொடுத்துட்டேன். அப்போ உனக்கு ஆங்கில பணம் இருக்குல்ல, காசு செலவாயிரும். பூமி என்னைக்கும் விலை போகும். இப்படி ஏமாளித்தனமா சொத்தை பூரா எழுதி கொடுப்பியா? நல்ல சொத்து என்ன கிட்டதானே. எது? வேணாம், இவங்க சங்காத்தமே வேணாம். என்கிட்ட ஆச்சும் போயிடு. எப்படி தூரம் ஓட முடியுமா அப்படி தூரம் ஓடி. தனியா போய் சொல்றியா? உனக்கு ஆத்தம் நான் தான், பொண்டாட்டி நான் தானே. பொய்யாது. என்னையும் கூட்டிட்டு போயிடு. பொண்டாட்டி 2-3 நாள்ல கொத்தாலும் அன்னைக்க யாருகிட்ட சொல்லாம இன்னைக்கு இப்பவே. இப்ப பேசுறது உன் பொண்டாட்டி இல்ல, பார்த்தா. உப்புறமே பேச்சு விரும்மாண்டி உன் பிள்ளைகளை நீ தான்ப்பா காப்பாற்றணும். விரும்மாண்டிக்கு ஒரு வசனம் தேங்காய் பழம் கற்பூரம் எதுவுமே வாங்கல. இந்தாப்பா கட்டு கட்டு கட்டு. கோட்டை மத பெரியப்பா உன் பிள்ளைக
வாழையடி வாழையா பூவும் பிஞ்சுமா பெத்து பெரிய வாழை நீதானப்பா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். விரும்பு கொஞ்சம் திரும்பு. பூசாரிக்கு காணிக்கு ஒன்றும் கொடுக்கலையே. அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன், பேங்க்ல பணம் போட்டிருக்கேன். துட்டுக்கு கடன் சொல்லி இல்லையே. ஏன்பா நம்பிக்கை இல்லாமல்லப்பா. இந்த மாதிரி கல்யாணம் காட்சி நடந்தா பூசாரி காணி கொடுப்பாங்க. அட பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம் இல்லையா? அதுதான். பூ இல்லைங்கய்யா, பொண்ணே வைக்கிறேன். அடடே சரி சரி.